வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ எப்படி மேங்கோ ஜூஸ் தயாரிக்கிறது அப்படிங்கிறது. இந்த மேங்கோ தேனில் இட்ட மேங்கோ இது நம்ம மாம்பழ சீசன்லே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா தேனில் போட்டு வச்சுருந்தேன். ஃப்ரெஷ் மாம்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதை நான் தேனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இது அப்படியே கட்டியாக நம்ம எப்படி வச்சோமோ அதுபோல் இருக்குது. இது ஒரு 5.5 months ஆயிடுச்சு. இப்போ நமக்கு மேங்கோ ஜூஸு கிடைக்காத டைமில் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதில் ஒரு 2 பீஸ் இல்லைனா 3 பீஸ் நம்ம மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை மிக்ஸ் பண்ணணும். அப்போது நமக்கு தேவையான அளவு நமக்கு எவ்வளவு தேவையோ 2 கப்புனா ஒரு 3-4 பீஸை போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் ஆக்கிட்டு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதோ கட்டியாக அப்படியே இருக்குது, கிறிஸ்பி போல். நம்ம என்னென்னா இனி நல்லா கொதிக்க வச்சு ஆறின தண்ணி நமக்கு எவ்வளோ ஜூஸ் தேவையோ அவ்வளவுக்கு நம்ம ஆறின தண்ணியை விடணும். இதுக்கு கூடால ஃப்ளேவருக்கு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஏலக்காயும் சேர்த்து நம்ம தேவையான அளவு தண்ணியை நம்ம அதுக்குள்ளால் விட்டாச்சு. இனிமேல் ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுக்கணும். இப்போ நான் இப்போவும் அது ரொம்ப கட்டியாக இருக்குது, நல்ல திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே லிக்யூடாக வர்றது வரையிலும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ இன்னும் கட்டியாக தான் இருக்குது. எடுத்தது 2-3 பீஸ் தான் எடுத்தேன். அது கூடால ஹனி இருக்கிறதுனால நம்ம எந்த விதமான சர்க்கரை எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை. நமக்கு எவ்வளவு கட்டி வேணுமோ அவ்வளவுக்கு கட்டியை நம்மவே ப்ரிப்பேர் பண்ணி இப்போ நான் எனக்கு 2 கிளாஸ் தேவை. இதோ நல்ல கட்டியாக தான் அது இருக்குது. இது இன்னும் வேணும்னா லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணேன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மேங்கோ ஜூஸு ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்டான மேங்கோ ஜூஸு. இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இது ஹனி இதில் கலந்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் சாப்பாடு. நீங்களும் இதுபோல் செய்து பாருங்கள். தேங்க்ஸ்.